ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோ வந்து ஃபில்லட் சாம்பர் அண்ட் பெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் போனீங்கன்னா இந்த ஃபில்லட்டு கீழேயே வந்து ட்ரிம்முக்கு வந்து ஃபில்லட் சாம்பர் அண்ட் பிளண்ட் கர்வ்ஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபில்லட் பார்க்கலாம். ஃபில்லட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போவுமே வந்து வழக்கம் போல் வந்து ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண கேட்கும். அதுக்கு நம்ம வந்து ஃபில்லட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஷார்ப் 2 எட்ஜ் அப்படி இருக்குன்னா அதை வந்து பெண்ட் ஆக்கிறது தான் வந்து ஃபில்லட். அதுக்காக நம்ம வந்து இப்போ ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறோம். ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு ஃபில்லட் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஃபில்லட் செலக்ட் பண்ண உடனே இங்கே கீழே இருக்கும் அண்டு பாலிலைன் அண்ட் ரேடியஸ் ட்ரிம் மல்டிபிள்னு இருக்கும். இதில் நம்ம வந்து பாலிலைன் ரேடியஸ் அண்ட் ட்ரிம் பற்றி பார்க்கலாம். மல்டிபிள்ன்றது வேறு எதுவும் இல்லை, எல்லாம் கலந்தது தான். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரேடியஸ் பற்றி பார்த்துடலாம். அதான் ஈஸி. அது எல்லாத்துக்குமே எல்லா டயக்ராம்லேயும் ரேடியஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ ரேடியஸில் போனோம்னா இப்போ வந்து ரேடியஸ் ஒரு 30 கொடுத்துக்கிறேன். சும்மா என்டையர் கொடுத்துக்கிட்டு இப்போ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி கேட்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் பெண்டு தான் அந்த ஷார்ப் எட்ஜ் இங்கே எட்ஜிலேருந்து இங்கே ஒரு பெண்ட் ஆகியிருக்கு. அவ்வளோதான் ஃபில்லட்டுன்றது. நம்ம இப்போது எதனா ஒரு ஆப்ஜெக்ட் மேக் பண்ணுறோம். இப்போ ரெக்டாங்கிளில் எதனா ஒரு ஷார்ப்பாக மேக் பண்ணுறோன்னா அது வந்து கை கிழிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு ஃபில்லட் பண்ணி வச்சோம்னா அது வந்து நமக்கு சேஃபாக இருக்கிறதுக்காக தான் ஃபில்லட் பண்ணுறாங்க, வேறு எதுக்கும் இல்லை. ஃபில்லட் சாம்பரும் அதுக்கு தான். ஷார்ப் எட்ஜஸ் வந்து சம்டைம்ஸ் டேஞ்சர், அதனால் வந்து ஃபில்லட் சாம்பர் அந்த மாதிரி பண்ணி வைப்பாங்க. இப்போ வந்து ஃபில்லட்லேயே நிறைய இருந்துச்சு, நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து ரேடியஸ் பார்த்தோம். ரேடியஸ் அவ்வளோதான். நம்ம ரேடியஸ் எவ்வளோ டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்கோ அது என்டர் பண்ணிட்டு அந்த எட்ஜஸ்க்கான அந்த லைன் ஜாயினிங் வந்து அந்த 2 லைனையும் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து ட்ரிம்முக்கு போனீங்கன்னா ட்ரிம் நோ ட்ரிம் அப்படின்னு கேட்கும். நம்ம இப்போ வந்து ட்ரிம் கொடுத்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. நம்ம இப்போ ஒரு 30 ரேடியஸ் ஆல்ரெடி இருந்துச்சு. அதனால் இப்போ வந்து ஃபஸ்ட் லைன் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் லைன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லைன் வந்து இருக்காமல் அப்படியே நார்மலாக தான் வரும். அதே நம்ம நோ ட்ரிம்லேயே போயிட்டு நோ ட்ரிம் கீழே ஒன்று இருக்குது, நோட் பண்ணிங்களா? அதை வந்து நோ ட்ரிம் கொடுத்தீங்கன்னா இப்போ ஆப்ஜெக்ட் வந்து நான் இந்த லைன் செலக்ட் பண்ணிட்டு இந்த லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜும் இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் அந்த ரேடியஸில் நம்ம அங்கே ஃபில்லட்டும் ஆகியிருக்கும். அவ்வளோதான் ட்ரிம் நோ ட்ரிம்ன்றதுக்கு. நம்ம இப்போ வந்து பாலிலைன் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்காக நம்ம வந்து ஒரு பாலிலைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாலிலைனில் ஒரு 90 டிகிரிக்கான ஒரு லைன் மாரி ஒன்று சும்மா ஒன்று அந்த மாதிரி லைன் நமக்கு வந்து ஒரு லைனில் வந்து 90 டிகிரியில் போட்டு ஒரு பால் லைன் வரைஞ்சிட்டோம். நம்ம இப்போ வந்து இதில் வந்து பால் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். எங்கே வேணாலும் அந்த பால் லைன்னா நமக்கு அந்த ஓல் லைன் தானே செலக்ட் ஆகும். அதனால் வந்து வெறும் அந்த லைனில் போய் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஃபுல் அந்த லைனே வந்து செலக்ட் ஆகி அந்த ஒரு கார்னர் வந்து ஃபில்லட் ஆகிடும். அவ்வளோதான். நம்ம ஃபில்லட்டில் வந்து பார்த்துட்டோம். நம்ம இப்போ அடுத்து வந்து சாம்பர் பற்றி பார்க்குறோம். ஃபில்லட்டுன்றது அவ்வளோதான். ஃபுல்லாக செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம சாம்பருக்கு போவோம். சாம்பருக்கு போனீங்கன்னா இங்கே அதை விட அதிகமாக இருக்கும். அண்டு பாலிலைன் டிஸ்டன்ஸ் ஆங்கிள் ட்ரிம் மெத்தட் அண்டு மல்டிபிள். அதே தான். நம்ம இப்போ வந்து இதில் வந்து பாலிலைன் டிஸ்டன்ஸ் ஆங்கிள் ட்ரிம் பற்றி பார்க்க போகிறோம். பாலிலைன்றது ஃபில்லட்டில் பார்த்த அதே தான். அதேமாரி ஒரு பாலிலைன் வரைஞ்சிட்டேன். இப்போ இதில் போய்ட்டு சாம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு பாலிலைன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைனில் வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். எவ்வளோ ஆங்கிள் நம்ம இப்போ ஒரு ஆங்கிள் கொடுக்குறோன்னா இப்போ வந்து 45 டிகிரி சாம்பர் பண்ணுறேன். என்டர் கொடுத்துட்டேன். இப்போ வந்து என்ன கேட்குது, ஃப்ரம் ஃபஸ்ட் லைன்லேருந்து எவ்வளோ ஆங்கிள் வேணும், செகண்ட் லைன் ஃபஸ்ட் லைன்லேருந்து 45 தான் வேணும் அப்படின்ட்டு என்டர் கொடுத்துட்டேன்னா இப்போ அந்த லைன் அதேமாரி ஃபில்லட் பண்ண மாரி ஒரு கிளிக், அவ்வளோதான். அந்த ட்ரிம் இதுவோடு வந்துடும். நான் இங்கே போயிட்டு வேணான்னா இங்கே ட்ரிம் செலக்ட் பண்ணிட்டு இதை வேணாம் அப்படின்ட்டு ட்ரிம்மும் பண்ணிக்கலாம். அதேமாரியே ஒரு ரெக்டாங்கிள் வேணால் வரைஞ்சிக்கிறோம். ஃபில்லட்னால் வந்து பெண்டு கர்வ் மாரி வரும். சாம்பர்னால் அந்த லைன் வரும். நம்ம இப்போ அடுத்து வந்து டிஸ்டன்ஸ் பார்க்கலான்னு நினைக்கிறேன். டிஸ்டன்ஸில் வந்து நம்ம வந்து சாம்பருக்கு வந்து
ஃபர்ஸ்ட் சாம்பர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குது. இந்த லைன் செலக்ட் பண்ணோன்னா இங்கேருந்து உங்களுக்கு இந்த எட்ஜ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வரணும் அப்படின்னு கேட்குது. நான் 20 கொடுத்துக்கிறேன், என்டர். அண்டு செகண்ட் சாம்பர் டிஸ்டன்ஸ், இப்போ இங்கே இந்த லைன் எனக்கு வேணும்னா இந்த எட்ஜ்லேருந்து இங்கே வரையும் எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்றதுக்கு வந்து நான் ஒரு 30 கொடுத்துக்கிறேன், என்டர். அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து இந்த லைன் செலக்ட் பண்ணிட்டேன், செகண்ட் லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடுது பார்த்தீங்களா சாம்பர். இது வந்து நான் நோ ட்ரிம்மில் இருந்திருக்கு இவ்வளோ நேரம், அதனால் இப்படி வருது. நான் இப்போ வந்து உங்களுக்கு மறுபடியும் ட்ரிம்மு அதே மாதிரி தான் ஃபில்லட்டில் பண்ண அதே தான், இப்போ வந்து நோ ட்ரிம்மில் தான் இருந்திருக்கு. நோ ட்ரிம்மில் இருந்ததால் தான் இப்போ அப்படி வந்திருக்கு. நான் இப்போ ட்ரிம்மில் மாற்றிக்கிறேன். ட்ரிம்மில் மாற்றிக்கிட்டேங்கன்னா இப்போ அதேமாரியே ஃபர்ஸ்ட் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் அப்படியே தான் நோட்டடாக இருக்கும். ஆல்ரெடி அந்த டிஸ்டன்ஸ் அப்படியே இருக்கிறதால தான் நமக்கு அப்படியே வரும். இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து ஆங்கிள் பார்க்கலாம். ஆங்கிள் தான் வந்து ஃபில்லட்டில் வந்து நம்ம ரேடியஸ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம், அண்ட் சாம்பரில் வந்து மோஸ்ட்டாக ஆங்கிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஆங்கிள் எப்போவுமே மோஸ்ட்டாக 45 தான் இருக்கணும். இப்போ ஆங்கிள் என்னன்னு கேட்குது, நான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுலாம், நான் 30 கூட 45 போட்டுக்கிறேன், என்டர் கொடுத்துக்கிறேன். அண்டு ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து எவ்வளோன்னு கேட்குது, 45, என்டர். இப்போ நான் இங்கே கிளிக்கு அண்ட் இங்கே கிளிக். இப்போ நம்ம பாலி லைனில் பார்த்தோம்ல அதே தான் இங்கே பண்ண போகிறோம். 45 ஆங்கிள் வந்து எவ்வளோ இதுன்னு நம்ம ஃபில்லட்டும் சாம்பர் 2 விஷயத்துக்காக தான் நம்ம வந்து ஒரு இந்த ஷார்ப் எட்ஜஸில் வந்து டேஞ்சராக இருக்கும், கையை கிழிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் இந்த சாம்பர் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம வந்து பிளெண்ட் கர்வ்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிளெண்ட் கர்வ்ஸ் அதுக்கும் நமக்கு ஆப்ஜெக்ட் தான் செலக்ட் பண்ணி கேட்கும். நம்ம வந்து இப்போது இதில் வந்து நம்ம லைன் எப்படினாலும் வரைஞ்சிக்கலாம். நான் இப்போ ஒரு ஜிக்ஜாக் லைன் மாரி வரைஞ்சிக்கிறேன், இப்படி ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன், அப்படி இல்லைன்னா ஒரு பேரல் லைனும் வரைஞ்சிக்கிறேன். பேரல் லைன் எதுக்குன்னா இப்போ பிளெண்ட் அப்படின்னா ஒரு 2 லைனுக்கான ஸ்பேஸ் அந்த கேப்பை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது தான், அந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணுறது தான் பிளெண்ட் கர்வ்ஸ் அப்படின்வாங்க. அதுக்காக நம்ம இப்போ இந்த ஜிக்ஜாக் லைனில் போய் பார்க்குறோம்னா ஃபஸ்ட் லைன் செலக்ட் பண்ணியிருக்கோம், செகண்ட் லைன் வந்து இந்த நடுவில் இருக்கிற கேப்பை செலக்ட் பண்ண தேவையில்லை. நம்ம அப்படியே அதுக்கு பின்னாடி இங்கே இருக்கிற இந்த செகண்ட் லைன் தேர்ட் லைன் வரைஞ்சோமே அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கேப்பில் வந்து நமக்கு ஒரு பிளெண்ட், அதாவது ஜாயின் ஆகுதா லைன், ஒரு பெண்டு மாரி லைட்டாக ஒரு ரேடியஸில் ஆகி ஜாயின் ஆகும். இல்லை இந்த கார்னர் வச்சிங்கன்னா இங்கே ஒரு பெண்டு ஜாயின் ஆகும். இதில் நம்ம பேரல் லைனில் போனோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணோம்னா இப்போ 2த்துக்கும் கேப் இருக்குது, அந்த 2 கேப்பையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணணும். நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு அன்சைட் கார்னர் வச்சா அப்படி ஜாயின் ஆகும், இல்லை இந்த சைடு கீழே பாட்டம் கார்னர் வச்சிங்கன்னா இப்படிக்கா ஜாயின் ஆகும். ஏன்னா நம்ம மேலே இருக்கிற ஃபஸ்ட் லைனை வந்து ரைட் கார்னர் டாப் கார்னரில் வந்து கிளிக் பண்ணியிருந்தோம். அதே நம்ம வந்து கீழே இருக்கிற லைனை கிளிக் பண்ணியிருந்தோம்னா கீழே இருக்கிறதோட கீழே நம்ம ஃபஸ்ட்டு டயக்ராம் எப்படி இருக்கோ அப்படி தான் பெண்ட் ஆகும். பிளெண்ட் கர்வ்ஸ் இஸ் யூஸ் டு ஜாயின் லைன்ஸ், அவ்வளோதான். நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபில்லட், பிளெண்ட் அண்ட் சாம்பர் பற்றி பார்த்தோம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அரே கமெண்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.